பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பாகம் 8. செவ்வாய், அக்டோபர் 17, 1882. பொழுது விடிந்தது. ஓரிரு பக்தர்கள் விழித்தெழுந்தனர். அறையில் ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு குழந்தையைப் போல் ஆடையின்றி பகவானின் பல்வேறு திருநாமங்களை ஓதியபடி நடந்து கொண்டிருந்தார். சிலவேளை கங்கை தரிசனம், சிலவேளை தெய்வ திருவுருவ படங்களின் அருகில் சென்று வணங்குதல், சிலவேளை இனிய குரலில் பாட்டு, சில வேளையிலோ வேதம், புராணம், தந்திரம், கீதை, காயத்ரி, பாகவத பக்த பகவான் என்று உச்சரித்தார். சிலவேளை கீதையை உள்ளத்தில் கொண்டு தியாகி 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 என்று கூறினார். இன்னும் சில வேளையில் நீயே இறைவன், நீயே சக்தி, நீயே தனிப்பொருள், நீயே உலகாக ஆடல் புரிபவள், நீயே 24 தத்துவங்கள் என்று கூறினார். காளி கோயில் மற்றும் ராதாகாந்தர் கோவில்களில் மங்கள ஆரத்தி நடைபெற்றது. சங்கொலியும் மணியோசையும் காற்றில் மிதந்து வந்தன. பக்தர்கள் எழுந்து வெளியே வந்தனர். பூஜைக்காக பூ பறிக்க தொடங்கிவிட்டனர். நகபத்திலிருந்து காலை வேளையில் வாத்திய இன்னிசை முழங்கிக் கொண்டிருந்தது. நரேந்திரரும் மற்ற பக்தர்களும் காலை கடன்களை முடித்துவிட்டு குருதேவரிடம் வந்தனர். குருதேவர் முகத்தில் இனிய புன்னகை தவழ தமது அறையின் வடகிழக்கு வராந்தாவின் மேற்கு பகுதியில் நின்று கொண்டிருந்தார். நரேந்திரர் கூறினார், நானக் சம்பிரதாயத்தை சேர்ந்த சாதுக்கள் பஞ்சவடியில் அமர்ந்திருப்பதை கண்டேன் என்றார். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர், ஆம், அவர்கள் நேற்று வந்தார்கள். நீங்கள் எல்லோரும் பாயில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், நான் பார்க்கிறேன் என்றார். பக்தர்கள் அனைவரும் பாயில் உட்கார்ந்தார்கள். குருதேவர் மகிழ்ச்சி பொங்க அவர்களை பார்த்தார். பிறகு பேசத் தொடங்கினார். நரேந்திரர் சாதனைகளை பற்றிய பேச்சை ஆரம்பித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் நரேந்திரர் முதலியவர்களிடம் பக்தியே சாரம், இறைவனை நேசித்தால் விவேகமும் வைராக்கியமும் தானாகவே வரும். நரேந்திரர் கேட்டார், பெண்களுடன் சேர்ந்து சாதனைகள் செய்வது பற்றி தந்திர சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதா என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீராமகிருஷ்ணர், அவையெல்லாம் நல்ல வழிகள் அல்ல, மிகவும் கடினமானவை. பெரும்பாலும் வீழ்ச்சிதான் பலனாக இருக்கும். வீரபாவனை, தாசபாவனை, மாத்ருபாவனை. என்னுடையது மாத்ருபாவனை. தாசபாவனையும் நல்லதுதான். வீரபாவனை சாதனை மிகவும் கடினமானது. சந்தான பாவனை மிகவும் பரிசுத்தமானது. அப்போது அங்கு வந்த நானக் சம்பிரதாயத்தை சேர்ந்த சாதுக்கள் நமோ நாராயணா என்று கூறி குருதேவரை வணங்கினர். குருதேவர் அவர்களை அமருமாறு கேட்டுக்கொண்டார். குருதேவர் கூறினார், கடவுளால் இயலாதது எதுவும் இல்லை. அவரது இயல்பை வாக்கினால் யாராலும் விளக்க முடியாது. அவரால் எல்லாம் முடியும். 2 யோகிகள் இருந்தார்கள். இருவரும் சாதனைகள் செய்தவர்கள். ஒரு நாள் நாரத முனிவர் அந்த வழியாக சென்றார். அவர்களுக்குள் அறிமுகமான பிறகு அவர்களுள் ஒரு யோகி நாரதரை பார்த்து, நீங்கள் நாராயணரிடமிருந்து வருகிறீர்கள் அல்லவா? அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு நாரதர், அவர் ஓர் ஊசியின் காது வழியாக ஒட்டகம், யானை போன்றவற்றை நுழைத்து கொண்டும் வெளியே எடுத்துக்கொண்டும் இருந்ததை நான் கண்டேன் என்று பதில் சொன்னார். இதை கேட்ட ஒரு யோகி, இதில் என்ன விந்தை, அவரால் எதையும் செய்ய முடியும் என்று கூறினார். மற்ற யோகியோ, இது நடக்கக்கூடிய காரியமா? நீங்கள் ஒருபோதும் பகவானுடைய இருப்பிடத்திற்கு சென்றதே இல்லை என்று மறுத்து கூறினார். காலை சுமார் 9 மணி. குருதேவர் தமது அறையில் அமர்ந்திருந்தார். கொன்னகரிலிருந்து மனமோகன் குடும்பத்தினருடன் வந்தார். அவர் குருதேவரை வணங்கி, இவர்களை கல்கத்தாவிற்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறினார். குருதேவர் அவருடைய நலன்களை விசாரித்துவிட்டு, இன்று யாத்திரைக்கு நல்ல நாள் அல்லவே, கல்கத்தாவிற்கு போகிறாய்,
எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் என்றார். பிறகு மலர்ந்த முகத்துடன் மனமோகனுடன் வேறு விஷயமாக பேசினார். நரேந்திரரும் அவருடைய நண்பர்களும் குளித்துவிட்டு வந்தனர். குருதேவர் அன்புடன் நரேந்திரரிடம், போய் ஆலமரத்தடியில் தியானம் செய், ஆசனம் தரட்டுமா என்று கேட்டார். 10:30 மணி. நரேந்திரரும் அவருடைய பிரம்மசமாஜ நண்பர்கள் சிலரும் பஞ்சவடியில் தியானம் செய்து கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் குருதேவர் அங்கு சென்றார். மாவும் சென்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் பிரம்மசமாஜ பக்தர்களிடம், தியான வேளையில் இறைவனில் ஒன்றிவிட வேண்டும். மேல் மட்டத்தில் மிதந்தால் தண்ணீரின் அடியில் உள்ள இரத்தினங்கள் கிடைக்குமா? இவ்வாறு கூறிவிட்டு இனிய குரலில் பாட ஆரம்பித்தார். மூழ்குக நெஞ்சே ஆழ்ந்து செல்லுக, அன்னை காளியின் அரும்பெயர் ஓதையே, அளப்பெரும் இதய ஆழந்தனிலே, மறைந்துளிர் விலையுயர் மணி பல காண்பாய். இவ்வாறு பாடினார். நரேந்திரரும் அவரது நண்பர்களும் பஞ்சவடி மேடையிலிருந்து இறங்கி வந்து குருதேவரின் முன் நின்றனர். குருதேவர் அவர்களோடு பேசிக்கொண்டே தமது அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், மூழ்கும்போது முதலைகள் பிடித்து கொள்ளலாம், ஆனால் மஞ்சள் பூசிக்கொண்டால் முதலைகள் நெருங்காது. இதய ஆழம்தனிலே காமம் முதலான 6 முதலைகள் உள்ளன. ஆனால் விவேகம், வைராக்கியம் என்னும் மஞ்சளை பூசிக்கொண்டால் அவை உன்னை தொடாது. விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வெறும் புலமையும் லெக்சரும் என்ன பயனை தரும்? இறைவனே உண்மை, மற்ற அனைத்தும் நிலையற்றவை. இருப்பவர் அவர் மட்டுமே, மற்ற எதுவும் இல்லை. இதன் பெயர்தான் விவேகம். முதலில் உன் இதய கோவிலில் இறைவனை எழுந்தருளை செய். பேச்சு பிரசங்கம் எல்லாம் வேண்டுமானால் பிறகு வைத்துக்கொள். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வெறுமனே பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லிக் கொண்டிருப்பதனால் என்ன பயன்? அது வெறும் சங்கு முழக்கம்தான். ஒரு கிராமத்தில் பத்மலோச்சனன் என்ற சிறுவன் இருந்தான். ஊரார் அவனை போதோ போதோ என்று அழைப்பார்கள். பாழடைந்த கோவில் ஒன்று அந்த கிராமத்தில் இருந்தது. உள்ளே தெய்வ விக்கிரகம் எதுவும் இல்லை. கோவில் சுவர்களில் அரசும் அது இது என்று பல செடிகளும் முளைத்திருந்தன. கோயிலுக்குள் வௌவால்கள் குடிபுகுந்திருந்தன. தரையில் தூசியும் வௌவால்களின் புழுக்கையும் இருந்தன. யாரும் அங்கே போவதில்லை. ஒரு நாள் மாலை மறைந்து இருட்டத் தொடங்கிய சிறிது நேரத்திற்கெல்லாம் கிராம மக்கள் ஒரு சங்கு முழக்கத்தை கேட்டார்கள். பூம் பூம் என்ற அந்த சத்தம் கோவிலிலிருந்து வந்து கொண்டிருந்தது. யாரோ ஒருவர் கோவிலில் பகவானின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்திருக்கிறார், மாலை ஆரத்தி நடக்கிறது என்று மக்கள் நினைத்தார்கள். எனவே சிறுவர், வயதானவர், ஆண், பெண் என்று அனைவரும் ஓடோடி சென்று கோவிலின் முன்னால் கூடினார்கள். தெய்வத்தை தரிசிக்கலாம், ஆரத்தியை காணலாம் என்பது அவர்களது எண்ணம். கூட்டத்தில் ஒருவன் கோவிலின் கதவை மெல்ல திறந்து மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தான். அங்கு பத்மலோச்சனன் ஒரு மூலையில் நின்று கொண்டு பூம் பூம் என்ற சங்கை ஊதிக்கொண்டிருந்தான். தெய்வ பிரதிஷ்டை செய்யப்படவில்லை. இடம் கூட்டி சுத்தம் செய்யப்படவில்லை. வௌவால்களின் புழுக்கையும் அப்படியே கிடந்தன. எட்டி பார்த்தவன் போதோவை பார்த்து கத்தினான். மனமாம் கோவிலில் மாதவன் இல்லை, வெறுமனே சங்கொலி முழங்கினாய் போதோ. அங்கே பறந்து ஆலயம் கெடுத்து பொம்பே திரியும் 11 வௌவால். இதய கோவிலில் இறைவனை பிரதிஷ்டை செய்ய விரும்பினால், ஆண்டவனை அடைய ஆசைப்பட்டால், வெறுமனே பூம் பூம் என்று சங்கை மட்டும் முழங்குவதில் எந்த பயனும் இல்லை. முதலில் மனத்தை சுத்தமாக்கு. மனம் தூய்மையாகிவிட்டால் அந்த புனித ஆசனத்தில் இறைவன் வந்து அமர்வான். வௌவால்களின் புழுக்கை கிடக்கும்போது இறைவனை அழைத்து வர முடியாது. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனம் ஆகிய 11 இந்திரியங்களும் தான் 11 வௌவால்கள். முதலில் தெய்வ பிரதிஷ்டை, பிறகு வேண்டுமானால் பேச்சு பிரசங்கம் எல்லாம் வைத்துக்கொள். முதலில் மூழ்கு,
மூழ்கி ரத்தினங்களை எடு, பிறகு மற்ற வேலை. ஆனால் யாரும் மூழ்க விரும்புவதில்லை. சாதனை, தவம் கிடையாது. விவேக வைராக்கியம் கிடையாது. இரண்டொரு வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறார்கள். உடனே லெக்சர் செய்ய தொடங்கி விடுகிறார்கள். மக்களுக்கு போதிப்பது கடினம். பகவானது தரிசனம் கிடைத்த பிறகு அவரிடமிருந்து யாராவது ஆணை பெற்றால் பிறகு மக்களுக்கு போதிக்கலாம்.